இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கால்களில் வரக்கூடிய தோல் அலர்ஜி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஒரு மாதிரி பிளாக் கலர்ல வெடிப்புகள் கூடிய ஒரு ஆறாத சேற்று புண் போல இருக்கும். ஸோ ஆத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ட்டிகுலரான ஆத்லெட் ஃபுட்ஸ் ப்ராப்ளம் இருந்தா, விரல்களுக்கு நடுவுல இப்ப நம்ம காமிக்கிற மாரி இந்த கூர்மையான புண்கள் ஏற்பட்டு, தாங்க முடியாத அரிப்பு, நமிச்சல், எரிச்சல், வலி, வேதனை உண்டாகும். ஸோ அப்ப இது ஆறாம பல வருஷ காலமா கால்கள தண்ணீர்ல வைக்க முடியாம நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ காலின் பாதம் இந்த மாரி பொளந்துட்டே போகும். இன்னும் நம்ம அந்த ஃபோட்டோஸ்ல காட்டுற மாதிரி சில பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய தோல் தெரியக்கூடிய அளவுக்கு கால்வெளி பாதங்கள் பிளந்து கொண்டு போகும். இதற்கு ஒரு சரியான மருத்துவ முறை தெரியாதது தான் இதோட பிரச்சனை. ஸோ அப்ப இந்த டைப் ஆஃப் ஃபங்கல் ப்ராப்ளம், இந்த ஆத்லெட் ஃபுட்டுக்கான கரெக்டான மெடிசின்ஸ் என்ன, இதை கியூர் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே கியூர் ஆன பேஷண்டோட ரிசல்ட் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்டோட பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஃபோட்டோ, எந்த அளவுக்கு குதிகாலில் வெடிப்பு இருக்கு, குதிகாலுடைய சைஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு, வீக்கமா இருக்குன்னு பாருங்க. ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அந்த குதிகாலில் எந்த அளவு அந்த வீக்கம் குறைஞ்சிருக்கு, வெடிப்பு குறைஞ்சிருக்கு, தோல் நிறம் மாறி இருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். ஒரு 1 மந்த்ல இந்த அளவு சேஞ்சஸ். ஸோ நம்ம ஃபுட் கண்ட்ரோல் சொல்லி கொடுத்தோம், சரியான மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்தோம், சரியான மனநிலை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஸோ மனதில் இருக்கக்கூடிய சில ஸ்ட்ரெஸ், சில கவலை, சில பயம், அதுதான் இந்த மாதிரியான தோல் நோய்களுக்கான முக்கியமான காரணமாக இருக்கிறது. அப்ப நாம் அதையும் சேர்த்து சரி பண்றதுனால தான் திரும்ப திரும்ப வராம தடுக்க முடியுது. ஸோ ஆனா நிறைய பேர் ஸ்கின் ப்ராப்ளம வருஷக்கணக்கா வாழ்நாள் முழுக்க வைத்துக்கொண்டு கஷ்டப்படுறவங்கள நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோஸில் காட்டுற மாதிரி கைகளிலும் சரி, வெளியே அந்த கையை கூட காமிக்க முடியாது, ஒரு ஹோட்டலில் போனால் கூட சாப்பிட முடியாது. ஸோ அந்த அளவு அதுவும் வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்படும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி விடுகிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான தோல் நோய்களுக்கான தீர்வு பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெளிப்பூச்சி என்ன தடவணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அமிர்த வெண்ணெய். இந்த அமிர்த வெண்ணெய் அப்படின்றது நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ நம்ம கண்ட கண்ட ஆயின்மெண்ட்ஸ் தடவி அந்த ரணத்தை அதிகப்படுத்திக்க கூடாது. குளிக்கும் போது கூட தண்ணியில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி படாமல் பார்த்துக்க புண்ணு சீக்கிரமாக ஆறும். ஸோ இந்த அமிர்த வெண்ணெயில் ஒரு சிட்டிகை விபூதி கலந்துக்கணும். அது சித்தர் கோயில்களில் வாங்கப்பட்ட, முருகர் கோயில்களில், ஈஸ்வரன் கோயில் வாங்கப்பட்ட விபூதியாக இருந்தால் நல்ல பலன் தரும். மற்றவர்கள் அவர்கள் ப்ரே பண்ண, ஜபம் பண்ண எண்ணெய்களை பயன்படுத்தி வரும்போது நல்ல பலன் கொடுக்கும். நம்பிக்கையோட பயன்படுத்துங்க. ஸோ நாளைக்கு 4 தடவைக்கு மேலே அப்ளை பண்ணுங்க. அடுத்து முக்கியமான விஷயம் கருடன் கிழங்கு எண்ணெய். இதை பற்றி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தோல் நோய்க்கான எப்பேற்பட்ட மருந்துன்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு பயன்படுத்துவோம். துட்ட விஷம், பாண்டு, வெப்பு, சூளை, வாதங்கிரந்தி, குட்டமரிப்பக்கி, கோன்குடனே, கெட்டகண்ட, மாலை போங் கொள்ளன் கோவை கிழங்காள், முத்தோஷ வேலை போம் பாரில் விளம்பு. முத்தோஷம் போகும்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு வாதம், பித்தம், கபத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அரிப்பு, அது போன்ற பாண்டு, வெப்பு நோய், சூளை, கிரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான தோல் நோய்க்குமான அருமருந்து தான் கருடன் கிழங்கு எண்ணெய். அதை நம்ம எப்படி வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கணும் அப்படின்னு நம்ம சரியான கடையை தேர்வு பண்ணி வாங்கி அதை நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம சொன்ன மாதிரி விபூதி கலந்து தடவி வரும்போது உடனே அரிப்பு நிற்கும், உடனே நிற்கும். நீங்கள் ஒரு அரிப்பு மாத்திரை, நிறைய பேர் அலக்ரா, சிட்ரஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கட்டுப்படாத அரிப்பு கூட இந்த முறையை பயன்படுத்துகிறவங்களுக்கு உடனே கட்டுப்படும். சரி, அடுத்து மகா சுதர்ஷன் சூரணம், பரங்கிப்பட்டு சூரணம், சீந்தில் சூரணம். மகா சுதர்ஷன் சூரணம் காலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் முறிகிறது. பரங்கிப்பட்டை தோல் நோய்க்கான அருமருந்து மத்தியானம் ஒரு ஸ்பூன் பிஃபோர் ஃபுட் சாப்பிடணும். சீந்தில் சூரணம் இரவு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து சாப்பிட்டு வரும்போது மலக்குடல் சுத்தி ஏற்பட்டு
தோல் நோய்கள் நிரந்தரமாக நம் உடலை விட்டு மறையும். உணவு கட்டுப்பாடு இல்லாமல் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருந்துகளும் ஒருபோதும் செயல்படவே முடியாது. நிறைய இடத்துல அவசரப்பட்டு உணவு கட்டுப்பாடு இல்லாம ஆயிரக்கணக்கில் மருந்து பணம் செலவு பண்ணி வாங்கி அந்த நோயை அதிகப்படுத்திட்டவங்க அதிகம். அதனால கொஞ்சம் பொறுமையோட இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டைம், நம்முடைய மனநிலை, நாம் வசிக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே தோல் நோயில மிக மிக அவசியமாக இருக்கு. ஸோ அதனால தோல் நோய் இருந்தாலே உப்பு புளிப்பு காரம் கம்மியா பயன்படுத்துங்க. கருவாடு கவிச்ச மீன் சுத்தமா சேர்க்கக்கூடாது. பால், சுண்டல், பருப்பு போன்ற வாயு பொருட்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. அது நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி கூழ் நல்லா ஒரு 2-3 பாரம்பரிய அரிசி வாங்கிக்கோங்க. நல்லா வேக வச்சு பவுடராக ஆக்கிட்டு வேக வைங்க. கஞ்சி மாதிரி காய்ச்சி ஆற விடுங்க. இரவு தண்ணீர் ஊற்றி வைத்து காலையில் பருகும்போது உடலுக்கு தேவையான நல்ல சக்திகள், ஜீரண ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதமான பழச்சாறு, கிரீன் ஜூசஸ், கிரீன் டீ, பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதுளை பழச்சாறு, திராட்சை பானம் இதெல்லாம் அதிகமாக குடிக்கணும். ஸோ அதனால் நாம் பீட்ரூட் ஜூஸ் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு குடிக்கலாமானா, அதுவும் இந்த மாதிரி ஆத்லட் ஃபுட், இந்த மாதிரி கால்களில் சேற்றுப்புண்ணு சொல்லக்கூடிய இந்த தோல் நோய் இருக்கும்போது கண்டிப்பாக பீட்ரூட் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஏன்னா நிலத்துக்கு அடியில் விளையிறதுனால அது இந்த பிரச்சனைக்கு எடுத்துக்க கொள்ளக்கூடாது. அடுத்து ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டு, நல்ல ரச சாதம், மோர் சாதம், லெமன் சாதம், புதினா சாதம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. எப்போ பார் பருப்பு சாதம் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஸோ அது நமக்கு செரிமானத்துக்கு உகந்ததில்லை. ஸோ இந்த ஆத்லட் ஃபுட்டுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ரிசல்ட்டோடு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டாக்டரை தேடி அலையணுன்ற அவசியம் இல்லை, மருந்துகளை தேடி அலையணுன்ற அவசியம் இல்லை. ஸோ எல்லா தகவலும் தெளிவாக நாம் அனுபவங்களை பதிவிட்டு இருக்கிறோம். அதனால் பொறுமையோட ஃபாலோ பண்ணிங்கன்னா அது நம்ம சொல்லக்கூடிய ஆத்லட் ஃபுட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. காலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான ஃபங்கல் ப்ராப்ளம்ஸ், எல்லா விதமான சேற்றுப்புண் பிரச்சனை, வெடிப்பு, அலர்ஜி, கால்களில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் ப்ராப்ளம், எக்ஸிமா ப்ராப்ளம், படை, சிரங்கு, இது கரப்பான் போன்ற அனைத்து பிரச்சனைக்குமே, ஆறாத புண்கள், தோல் நோய்கள் அனைத்திற்குமே இப்போ நம்ம சொன்னது முற்றிலுமான தீர்வு. யார் வேணாலும் இதை பயன்படுத்தி பலன் பெறலாம். ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு எப்போதும் மறவாமல் நன்றி கூறுவோம். எந்த வைத்தியம் எடுத்துக்கொள்ளும் போதோ இறைவனை வணங்கிவிட்டு ஒரு வைத்தியத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக பலனடைவது திண்ணம். இது நம்முடைய அனுபவமாக சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.